வணக்கம் நண்பர்களே, ஜெர்சா கிச்சன் சேனலில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான எக் பப்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சவுண்டை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பப்ஸ் செய்கிறதுக்கு நான் இப்போ 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து தண்ணியை சேர்த்து இதை ஒரு டோ பதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ண அப்புறம் ஒரு சர்ஃபேஸில் இதை வச்சு இது நல்லா இழுத்து நம்ம பிசைஞ்சு எடுக்கலாம். அப்போ தான் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்மளோட பப்ஸ் சாப்பிடும்போது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷமே இதை போல் பண்ணாலே போதும். பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இனி இதுக்கு உள்ள வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு. இனி சோம்பு பொரிஞ்சதும் இதில் பெரிய வெங்காயம் 1 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இனி இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் ஒரு தக்காளியும் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு தேவையான உப்பை சேர்க்கலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கூடவே இதுக்கு தேவையான மசாலாவும் சேர்க்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்ட அப்புறம் இனி இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து இதை அப்படியே மூடி வைங்க. இது நல்லா இருந்து வேகட்டும். இது நல்லா வெந்த அப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம டோ நல்லாவே ஊறி ரெடியாக இருக்குது. இனி இதை பீஸ் போட்டுடலாம். நான் இப்போ 6 உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நம்ம சப்பாத்திக்கு எந்த மாதிரி திரட்டி எடுப்போமோ அது மாதிரி திரட்டி எடுத்துடலாம். இதை போலவே மீதி இருக்கிற 5 டோலையும் நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்துடலாம், சப்பாத்தி மாதிரி. எல்லா மாவில் நம்ம திரட்டி எடுத்த அப்புறம் இந்த சர்ஃபேஸில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரே ஒரு சீட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விடலாம். இப்போ வந்து நம்ம மைதா மாவு தான் சேர்த்துருக்கோம், அதனால நம்ம இழுக்க இது நல்லா இழுந்து கிடைக்கும் நமக்கு. இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் மைதா மாவை இந்த மாதிரி தூவி விடலாம். தூவி விட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இனி அடுத்த சீட்டு இதே போல் வச்சு லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள். எண்ணெய் அப்ளை பண்ண அப்புறம் கொஞ்சம் மைதா மாவையும் தூவி விடுங்க. இதை போல் இன்னொரு சீட்டு இதை போலவே நம்ம பண்ணலாம். 3 சீட்டையுமே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ண அப்புறம் இது லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்ட அப்புறம் இனி இந்த ஓரங்களை எல்லாம் அப்படியே நம்ம சேவ் பண்ணலாம். அன்இவனாக இருக்கிறதையெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் கட் பண்ணி எடுத்த அப்புறம் இனி இதை ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணலாம். இப்போது இந்த 3 சீட்லேயும் எனக்கு 6 பப்ஸ் செய்கிறதுக்கு ரெடியாக கிடச்சிச்சு. நான் இப்போது 1/4 கிலோ மாவு எடுத்து இந்த 1/4 கிலோ மாவில் கிட்டத்தட்ட எனக்கு 14 நான் செய்யலாம். 14 பப்ஸ் செய்கிறதுக்கு தக்கன எனக்கு வந்து மாவு கிடச்சிது. நீங்கள் வந்து எந்த அளவு தின்ன பண்ணுறீங்களோ அந்த அளவு வந்து நமக்கு பப்ஸ் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். சில பேர் வந்து ரொம்ப திக்காக பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஒரு 12, 10 அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம கடைகளில் வாங்கும்போது பப்ஸ் வந்து ரொம்ப உள்ள திக்காக இருக்கும், உள்ள வேகாமல் அதிக மாவு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்ம விருப்பத்துக்கே நம்ம பண்ணிடலாம். இனி எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுலேருந்து 2 பீஸ் எடுத்து வைங்க. வச்ச பிறகு உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம வந்து இதை உள்ள வச்சுட்டு அப்புறம் உடனே லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும். அப்போ தான் உள்ளே வர நமக்கு வெந்து கிடைக்கும். அதே டைம் வெளியில் வந்து ரொம்ப கிறிஸ்பியாட்டு நமக்கு இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போது நம்மளோட பப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலேயே சமைக்கலாம், நலமாக வாழலாம். சுடு சுடு.